சாமி இதை வந்துட்டுங்க. வாங்க லைன் எதை கட் பண்ணீங்க. நான் சாமிக்கு கூப்பிட்டு சாமி நிறுத்தி வச்சுக்கிறேன். நீங்க பாட்டுக்கு லைன் கட் பண்ணிட்டு சரி சாமி காக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. சரி சரி. வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? போயிட்டுங்க. சாமி ரூம்குள்ள இருக்கிறீங்களா? ஆமா ஆ? ஆமாங்க. சூடத்தை ஏத்த முடியுமா? சூடத்தையோ இல்லாட்டி விளக்கு ஏதாவது ஏத்த முடியுமா? வீடு சுத்தம் இருக்கா? சுத்தம் இருக்குங்க. சூடத்தை ஏத்துங்க இல்லாட்டி விளக்கு ஏத்துங்க. ஏதாவது ஒண்ணு ஏத்துங்க பார்க்கலாம். கற்பூரம். ஏத்திட்டீங்களா? எடுத்துங்க. ஏத்திட்டீங்களா? இதான் ஏத்துறேன். ம் ம் ஆ! 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 ஏத்திட்டியாப்பா? ஏத்திடுங்க. ஆ? ஏத்திடுங்க. ஏத்திட்டியா? ஏத்திட்டு இருக்கிறியா? ஏத்திடுங்க. ஏத்திட்ட. ஆ, ஆமாங்க. ஆ. உன் குலதெய்வம் பேரை சொல்லு. காளியம்மன். சரி அப்படியே ஒரு நிமிஷம் அவளை கூப்பிடு. காளியம்மா வாதாகி. மனசுக்குள்ளார காளிங்கிற மாகாளிங்கிற. காளியம்மா வாதாகி. மனசுக்குள்ளார மனசுக்குள்ள கும்பிடு. மனசுல கும்பிடு. ஹலோ ஹலோ. அண்ணா, இப்போ உங்களோட பிளாஷ்பேக் கொஞ்சம் வர்றேங்க. சொல்லுங்க. ஏதாவது லேடிஸோடைய ராங் கனெக்ஷன் ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? இருந்துங்க. லேடிஸோட ஏதாவது ராங் கனெக்ஷன் இருந்துச்சா? இருந்துச்சுங்க. மாட்டினீங்களா? டிராப் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. சிக்கல் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. புரிஞ்சிச்சா? சொல்லுங்க. சாப்புக்கு எடுக்க ஆளா இருக்கிறீங்க. சொல்லுங்க. சரியா? நேத்து அண்ணன் உங்களுக்காக பேசும்போது நான் சாப்புக்கு எடுக்க ஆளா இருக்கிறானேப்பா அப்படிங்கிறது நேத்தே உத்தரவு கொடுத்தாச்சு. சரியா? சரிங்க. இப்போ டைரக்டா பேசினாதான் ப்ராப்பரா என்ன எதனால சாபக்கேடுங்கிறது புரியுங்கிறது உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ண சொன்னது. சரிங்க. ஆனா ஒரு பொம்பளை நல்லா சாபம் வாங்கி இருக்கிறீங்க. ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அது பொம்பளை கிட்ட என்ன விஷயமா உங்ககிட்ட வாக்குவாதம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அந்த பொம்பளை கிட்ட உங்களோட வாக்குவாதம் நடந்துச்சு. வாக்குவாதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விலகி இருக்கிறீங்க. உறுதி உண்டா இல்லையா? உண்டுங்க. ம் எதனால வாக்குவாதம் நடந்துச்சு? எதனால ஒரு கோயில் போயிட்டு வர காரணம். நீங்க பேசுறது சரியா கேட்கல. கொஞ்சம் தெளிவா பேசுங்க. போன் கரெக்டா வச்சுட்டு பேசுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரப்ப நடந்ததுங்க. நீங்க வாய்ஸ் சரியா எட்டலையே. டவர் கிடைக்க மாட்டேங்குதா? வாய்ஸ் எல்லாம் செட்டில் வர தகராறா? சாமி கோயிலுக்கு போயிட்டு நடந்துங்க. இதே மாதிரி வச்சு போன் இதே மாதிரி வச்சு பேசுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சண்டை வந்துச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் சண்டை வருமா? சரி, ஓகே. அவங்களுக்கும் அதாவது அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி கனெக்ஷனுங்க? ராங் கனெக்ஷன்னா ஏதாவது ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் கனெக்ஷன் இருந்துச்சா? இல்லை தாலி கட்டி ட்ராப் பண்ணீங்களா? என்ன மாதிரி? கல்யாணத்துக்கு முன்னாடிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி அண்ணா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அது பொம்பளை சாபத்துக்கு ஆளா இருக்கிறீங்க. பொம்பளை சாபம் எல்லாம் சும்மா விட்டுறாதுங்க. சரிங்க. சரிங்களா? நம்ம என்னதான் டெய்லி கோயில்லயே போய் கூட இருந்தாலும் பொம்பளை சாபம் விடாது. சரிங்க. சரிங்களா? நீங்க சரி. அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு அப்பா, அமாவாசைக்கு என் எல்லைக்கு வாடா. உனக்கு நான் அங்க வச்சு வைத்தியம் பாக்குறேன்.
சார் இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அமாவாசை அன்னைக்கு அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்க சரிங்களா? சரிங்க எந்த ஊர் அப்படின்னா நம்ம பூந்துறைக்கு போற ரோட்ல அடுத்தலூர் போற ரோட்ல பைரவன் கோயில் ஒன்று புதுசா கட்டியிருக்காங்க இல்லைங்க. ஆமா ஆமாங்க அந்த ரோட்ல நேர் ஆப்போசிட், அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் உள்ள ஊருக்குள்ள ஒரு ரோடு வருங்க. சரிங்க அந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து 2 ரோடு பிரியும். ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு போகும். சரிங்க சரிங்களா? ரைட்ல கட் ஆயிடக்கூடாது. அதாவது கோயிலுக்கு ஆப்போசிட் ரூட்ல சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரிங்க அந்த கிராமத்துக்கு வர ரூட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்தீங்கன்னா ரைட் ஒன்னும் லெஃப்ட் ஒன்னும் கட் ஆகும். ரைட்ல போயிடாதீங்க, அது வேற கோயிலுக்கு போகும். சரிங்க லெஃப்ட்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா ஊருக்குள்ளார வரும். அந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கு. சரிங்க சரிங்களா? அந்த பள்ளிக்கூடத்தை கிட்ட வந்துட்டு சரிங்க பைரவ இத மதுர வீரன் கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்க. சரிங்க அது சும்மா கார் போற அளவுக்கு தாங்க அந்த ரோடு அந்த 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 அளவுக்கு தான் காட்டுக்குள்ளார வருங்க. சரிங்க சரிங்களா? அதுல அப்படியே உள்ள வாங்க. சரிங்க உள்ள வந்தீங்கன்னா ம் ஊருக்குள்ளார கொஞ்சம் முன்ன முன்ன ஊருக்குள்ளார வந்து வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வீடுங்க இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டீங்கன்னா அப்புறம் காடு தான். சரிங்க அதுலயே கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு, தனி வீடு ஒன்று இருக்குங்க. சரிங்க லெஃப்ட் சைடுல நம்மளுக்கு லெஃப்ட் சைடு. சரிங்களா? சரிங்க அந்த அந்த காடு தாங்க கோயில் இருக்கிற இடம். சரிங்க அந்த அந்த வீட்டுக்கிட்ட இருந்து ரோட்ல அந்த வீட்டுக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் நேர உள்ள வரது கோயில். சரிங்களா? சரிங்க ஆனா இந்த ரோட்ல அந்த வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா ரோட்டு வழியா மேல வந்து அப்படியே நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா சரிங்க ரோட்டோரமா காட்டுக்கு இறங்குற மாதிரி ஒரு பாதை வரும். சரிங்க அதுல ஓரத்துல சின்னமா ஒரு மாடாக்குல மாடாக்கு இருக்கு. அதுக்குள்ள ஒரு சாமி இருக்கு. சரிங்களா? சரிங்க அந்த அந்த காட்டுக்குள்ளார அந்த இடத்துல இருந்து நீங்க உள்ள காட்டுக்குள்ளார வரணும். அந்த பாதைய சரிங்க பிடிச்சிட்டு அப்படியே காட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. சரிங்க சரிங்களா? சரிங்க இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு போல ஈரோடுக்கு ஓடியாந்துருங்க. சரிங்க நான் போகும்போது கூட்டிட்டு போயிடுறேன். சரிங்க அப்படி பண்ணிடலாமா? இல்லாட்டி அந்த கிராமத்துக்குள்ள எப்படி போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா டைம் மாறி போயிடும். சரி சரிங்க சரியா? நீங்க கட்டாயம் இப்போ உங்க குலதெய்வம் இருக்குது. நீங்க இருக்கிற ஊருக்கும் நீங்க உங்க வீட்டுக்கும் உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் எவ்வளவு தூரம் வரும்? ஒரு 7 கிலோமீட்டருங்க 7 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே. ம் ம். லைன்ல இருங்க. எதுங்க அடுத்த மாசம் 2ஆம் தேதி அமாவாசை வருதுங்க. சரிங்க சரிங்களா? சரிங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாளையிலேருந்து தொடர்ந்து உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? தொடர்ந்து போக முடியுங்க சாமி போக முடியுமா? முடியாதா? முடியாதுங்க முடியாது. காரணம்? காரணம் ரொம்ப தூரமா இருக்குங்க இப்ப வண்டி வச்சிருப்பீங்களா? கிராமத்துல இருந்து எப்படி 2 வீலர் இருக்கும்ல? வண்டி இருக்குங்க அப்புறம் போயிட்டு வரலாம்ல? சரிங்க முயற்சி பண்ணுறேங்க அத பாருங்க சாமி. நீங்க சரிங்க நீங்க தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நீங்க அமாவாசைக்கு அந்த கோயிலுக்கு வர்ற வரும் ம் நீங்க தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆகணும். சரிங்க சரிங்களா? தொடர்ந்து உங்க குலதெய்வம் கோயில் வாசல்ல போய் சூட தண்ணி முடிஞ்சா கோயிலுக்குள்ள போங்க. இல்லாட்டி வெளிய வாசலே வச்சு சூட தேத்துங்க. சரிங்க முடிஞ்சா கோயில்ல போயிட்டு 10 நிமிஷம் இருங்க. சரிங்க சரிங்களா? இல்ல சரிங்க எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு அந்த அம்மாவுக்கு சூட தேத்திட்டு வாசல்ல சூட தேத்திட்டு நீங்க ரிட்டர்ன் வரலாம். சரிங்க அது அது உங்க சிச்சுவேஷன் என்ன மாதிரியோங்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். சரிங்களா? சரிங்க இத மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்க அமாவாசை அன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்டா கோயிலுக்கு வாங்க. சரிங்க ப்ராப்பரா என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அன்னைக்கு பார்த்து பண்ணி விட்டுர்றேங்க. சரிங்க சரிங்களா? நேத்து சரிங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கேட்டா கணக்கு வராதுங்க. சரிங்க அப்படி கணக்கும் எடுக்க மாட்டேன். ஆனா கணக்கு மாறிடும். தப்பு தப்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, தெய்வம் பொய்யா போயிரும் இல்லையா? ஆமாம்மா ஆனா உங்கள பொறுத்தளவுக்கு நேத்து அவங்க கணக்கு எடுத்த உடனே, இந்த மாரி பொம்பள சாபத்துக்கு ஆளாயிருக்கிறான் அப்படின்ருச்சு. சரிங்க இப்போ நீங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருது ஒரு பொம்பள சாபத்துக்கு ஆளாயிருக்கிற மாரி. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஒரு லேடீஸோட ராங் கனெக்ஷன் ஏதாவது இருந்துச்சாங்கிறது. புரிஞ்சுங்களா? சரிங்க சரிங்களா? நீங்க சரிங்க ஸ்ட்ரிக்ட்டா முடிஞ்ச அளவுக்கு உங்கனால அமாவாசை வரும். சரிங்க உங்கனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்களா? போயிட்டு ம் வந்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்டா கோயிலுக்கு வாங்க. ப்ராப்பரா சரிங்க அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன என்ன நடந்துச்சு? எதனால என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்துக்கும் அங்க கோயில்லயே வச்சு உங்களுக்கு வரம் வாங்கி குடுக்குறேன். சரிங்களா? சரிங்க திருப்தியா? சரிங்க நன்றிங்க ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ